ஹாய்! பேச்சுலர்ஸ்க்கும், பிகினர்ஸ்க்கும் அதுவும் லஞ்ச் பேக் பண்ணக்கூடிய அம்மாக்களுக்கும் இது ஒரு சூப்பரான ரெசிபின்னே சொல்லுவேன். பார்க்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக கண்ணை கவருது இல்லையா? சரி வாங்க இது என்னன்னு சொல்லி பார்த்துரலாம். இது வந்து தக்காளி தொக்கு ஆர் தக்காளி ஊறுகாய் எப்படி வேணுமாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் 1/2 கேஜி தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு தாராளமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சோடனே 1 டீஸ்பூன் வந்து வறுத்து அரைச்ச வெந்தய பவுடர் சேர்த்துக்கோங்க. இதோட 10 பல் பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த 1/2 கிலோ தக்காளியை அரைச்சி கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து பார்த்துட்டிங்கன்னா கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கல் உப்பு ஆர் தூள் உப்பு எது வேணுமாலும் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இல்லைன்னா நடக்கிறதுக்கு எதுக்கும் நான் வந்து பொறுப்பு கிடையாது. இங்கே பாருங்கள் என் கிச்சனே நாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 20 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு வந்துடும். இது குக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ அதை அப்படியே ஒரு பாக்ஸில் தனியாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 15 to 20 டேஸ் வந்து எந்த ஒரு இஷ்யூமே ஆகாது. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரைஸு, தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எதோட வேணுமாலும் வச்சு சாப்பிட்லாம். லஞ்ச் பேக்குக்கு மெயினாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.